நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நல்லா வாசிக்கக்கூடியவங்க தானே, இதுக்காக எதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலான்னு கேட்கலாம். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக கொடுக்கலாம் நீங்கள். தெர் இஸ் நோ கண்டக்டர் ஹியர் பாருங்கள். ஒரு மானசீகமான ரிதம் டெம்போவில் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக வாசிச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்ன? ஆக்சுவலாக சீர்ஷாசனம் ஓவேஷன் கொடுக்கணும். கிரேட் லிஸ்னிங் டு யூ மியூசிஷியன்ஸ். ஆக்சுவலாக இந்த சாங் ரெக்கார்டிங் நடக்கும்போது நான் ஏவிஎம்மில் இருந்தேன். ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் இடம் பத்தில். தேர் வர் அபவுட் 65 to 70 மியூசிஷியன்ஸ். உள்ளே அப்போ ஏர் கண்டிஷன் கிடையாது. வெளியில் ஒரு சின்ன வரண்டா மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேர் உட்கார வச்சாங்க. அந்த வெளியில் உட்கார வச்சுட்டு எப்படி சத்தம் இல்லை, வெளியே சத்தம் எல்லாம் கேட்கும் இல்லையா? ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி? இங்கேருந்து ஒருத்தர் டேக்குன்னு கத்துனா இன்னொருத்தர் டேக்குன்னு சொல்லி அந்த சைட்லேருந்து மொத்தமாகவே காரெல்லாம் நிப்பாட்டி சவுண்ட் இல்லாமல் அந்த டேக் நடக்கிற வரலும் தேர் வர் அட்லீஸ்ட் 10 people ஸ்டாண்டிங் டு கார்டன் இட். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு அழகான பாட்டுக்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருந்தா அந்த மேதைகளுக்கு எல்லோருக்கும் வணங்குகிறோம். லெட் அஸ் அப்ரிஷியேட் வாட் தே ஹேவ் டன். என்கிட்ட இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்து மூச்சு. லாரூ இது வன்புறத்தில் பாட மாட்டேங்கிற நீ. அப்படி நீ அது கண்ட துண்டமாக பண்ணி மூச்சு எடுத்து பாடினா அது பாட்டுக்கு நியாயம் இல்லை கண்டம்மா. அது பெரிய கஷ்டமான இடமே இல்லை. நீ வந்து பயந்துட்டே அது வராதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹம்மிங் மட்டும் பாடுறியா? ஸ்ருதி கொடுங்க. எந்த அளவுக்கு வருமோ, கடைசியில் மூச்சு வரலன்னா விட்டுரு, பரவாயில்ல. எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி வந்ததுன்ற நான் இதுக்கு முன்ன ஏன் வரல, இப்போ எப்படி வந்தது, எதனால் வந்தது, எங்கே பிரீத் எடுத்து பிடிச்சிக்கணும்னு உனக்கு புரியல, அவ்வளோதான். இட் இஸ் ஒன்லி எ டெக்னிக். அந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா இப்போ பாடின மாதிரி பாடிருக்கலாமே. மியூசிக்கலாக திருப்தியாக இருக்குது, தாளத்துக்கு பாடுற. பட் அந்த எனர்ஜி லெவல் கம்மி. டேக் கேர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். எங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி அம்மாவுக்கு ஒரு பெரிய வணக்கம் எங்கள் சார்பில் சொல்லிட்டு தான். இந்த அவங்க பாடியிருக்கிற எல்லா பாட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ரொம்ப அழகாக அவங்க குரலில் வந்திருக்காங்க. அவங்க பாடின மாதிரி இந்த பாட்டு வேறு யாராலையும் பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து துடித்து எழுந்ததே அந்த இடம் நோட்டு ஏதோ மாறின மாதிரி தோணுச்சு எனக்கு. மீது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அவங்கக்கிட்ட இருந்து. காட் பிளஸ். உன் அளவுக்கு தைரியம்லாம் இந்த மாதிரி பாட்டுலாம் டப்புன்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் பாடுறதுக்கு எங்களுக்கு சத்தியமாக தைரியமே கிடையாது. அதுக்கே உனக்கு வந்து நான் ஒரு ஸ்டார் தரேன். தயவு பண்ணி தப்பாக நினைக்காதே, நான் ஸ்டார் கொடுக்கல உனக்கு. நீங்கள் நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட். அடுத்த தடவை நீங்கள் அது சரியாக பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு ஸ்டார் கொடுக்குறேன். தேங்க்யூ. நான் வந்து ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸ்டேஜ் மேலே நீங்கள் வந்தானா அதோட பர்சனாலிட்டி வந்து இட் ஹாஸ் டு அண்டர்கோ அ சேஞ்ச். வித் தட் ஹோப். தேங்க்யூ மேம். வர்ஸ்டைல் சிங்கர், ரொம்ப நல்லா பாடுவேன்ற நம்பிக்கையில் உனக்கு இதுதான் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ சார்.